எங்கோ துவங்கியது இந்த போர். இந்த போரை தடுக்க பல நாட்டு வீரர்கள் வந்தார்கள். இந்த போரில் சண்டை செய்தார்கள். ஆனால் அவர்களை அனைவரும் கல் எறிந்து விரட்டிவிட்டார்கள். போர்க்களத்தில் இராணுவத்தை வரவைத்தனர். போரை தடுக்க அவர்கள் முயற்சி செய்து பின்பு பல திட்டம் வகுத்து தொழில்நுட்பத்தின் மூலம் ரோபோட்டை பயன்படுத்தி முயற்சித்தார்கள். பலனில்லை. ஊர் முழுவதும் பலர் மடிந்தார்கள். வறட்சி பெருகியது. என்ன செய்வது என்று தெரியாமல் பல முன்னோடி வீரர்களை தேடி பலருக்கு போன் செய்து அழைத்தால் அவர்களில் சிலர் துறவியாக மாறிவிட்டார்கள். சிலர் சோஷியல் மீடியா சேனல் நடத்துவது, அட்வென்ச்சர் பயணம் செல்வது என்று வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிக்கொண்டார்கள். காட்டில் வாழும் மிருகங்களிடம் உதவி நாடினர். காட்டுக்கே அரசன் சிங்கமிடம் உதவி கேட்டால் அது இப்போது வேட்டையாடுவது இல்லை. கோட்டு, பேண்ட், கையில் புத்தகம் என மாறியிருக்கிறது. யாருக்கும் அஞ்சாத புலியிடம் உதவி கேட்டால் அது பைக்கு, காரு என வாழ்க்கையை வசதியாக வாழ்ந்து வருகிறது. சிங்கத்தையும் புலியையும் நம்பி பயனில்லை. இந்த போரை தடுக்க முடியாதா? பலர் அரக்கன் போல் மாறினார்கள். பல விதங்களிலும் தேடினர். பல இடங்களில் தேட பயணம் மேற்கொண்டனர். புயல் காற்று வீசியும் பயணம் தொடர்ந்தது. இரவு பகல் பாராமல் பயணம் நீடித்தது. பல நாட்கள் கடந்த பின் ஒரு கை ஓங்கியது. இந்த போரை நிறுத்த, அரக்கர்கள் போலிருக்கும் இவர்களை அழிக்க. பல புத்தகங்களில் தேடி கிடைக்காதது. அது விண்வெளியிலிருந்து வரவில்லை. அது இந்த மண்ணில் பிறந்தது. அது மனிதனும் அல்ல, மனிதன் கண்டுபித்த தொழில்நுட்பம் அல்ல. இந்த போரை முற்றிலும் தடுத்து நிறுத்த வருகிறது. நாம் வளர்த்தது நம்மை காக்க வருகிறது. நம்ம ஈரோ பூனை. பல வித்தைகள் அறிந்த வீராத்தி வீரன் நம்ம ஈரோ. அனைத்து அரக்கர்களையும் சுட்டு தள்ளி கொன்றுவிட்டது. இந்த போரில் வெற்றி பெற்று பல அப்பாவி மக்களை காப்பாற்றியது. போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்த போர் உலகை மீண்டும் பழைய பசுமை உலகமாக மாற்றியது. மக்கள் அனைவரும் பசுமையான இந்த உலகில் மகிழ்ச்சியாக வாழத் துவங்கினர். இந்த வெற்றியை சிறியவர்கள் பலர் கேக் வெட்டி கொண்டாடினர். அனைத்து மக்களும் ருசியான உணவுகளை உண்டு மகிழ்ந்தனர். இந்த உலகம் பழைய பசுமைக்கு மாறி மக்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக கடந்து சென்றது.